டிரைவரே இல்லாம ஒரு பேருந்து இயங்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது எங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். நார்வேல இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து டிரைவரே இல்லாம பேருந்துகள் இயங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. எப்படி வந்து டிரைவரே இல்லாம ஒரு பேருந்து எப்படிங்க ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பேருந்து வந்து எப்படி இயங்குது அப்படின்னா சேட்டலைட் மூலமா அந்த பேருந்து இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்த வண்டிலாம் வந்து பெட்ரோல் இல்ல டீசல் மூலியமா வந்து வண்டிகள் இயக்கப்படும் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டி. அதனால சேட்டலைட் பொருத்தப்பட்ட எல்லா கருவிகளுமே அங்க இருக்கு. அதனோட கனெக்ஷன் இருக்கனால இந்த வண்டி வந்து சேட்டலைட் மூலமா இயக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலி டிரைவர் வந்து உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கான எந்த வேலையும் வந்து இருக்காது. இப்ப சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்டேரிங் இருக்கும் இல்லையா, ஸ்டேரிங்க பிடிச்சுதான் வந்து வண்டி எல்லாமே வந்து மூவ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான அவசியம் வந்து அதுல இல்ல. ஸ்டேரிங்கே தொடாம வண்டி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து எந்த ஒரு காலநிலையா இருந்தாலும் சரி, இப்ப பயங்கரமான வெயில் அடிச்சாலும் சரி, பயங்கரமான மழை பெஞ்சாலும் சரி, இப்படி எல்லா காலநிலைக்கும் ஏற்ற மாதிரிதான் இந்த வண்டியை வந்து தயார்படுத்திருக்காங்க. சோ எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, இந்த பேருந்துல வந்து பயணம் செய்யும் போது எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பான முறையில தான் இந்த வண்டியவே வந்து தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பேருந்துல வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னா 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு மணிக்கு பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சாதாரணமா வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பேருந்தே வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கண்ட்ரோலா எவ்வளவுதான் அந்த பேருந்தை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாலுமே, இப்படியே சேட்டலைட் மூலியமா இயங்குது அப்படின்னா ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆவாதா அப்படின்னா, சேட்டலைட் மூலியமா இது கண்காணிக்கப்படுறதுனால 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்குமே ரொம்ப துல்லியமா சேட்டலைட் வந்து கணிக்கப்பட்டு பேருந்துகள் வந்து இயக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேருந்துகள் வந்து தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இப்ப வந்து இந்த பேருந்து நார்வேல இன்னமுமே இந்த டிரைவரே இல்லாத ஒரு பேருந்தை வந்து இன்னளவுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து வந்து நல்ல முறையா இயங்கிட்டு இருக்கனால நார்வேல மட்டும் இல்லாம இந்த பேருந்து வந்து சுவிட்சர்லாந்தையும் நெதர்லாந்தையும் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்தா எப்படி இருக்கும், அது வந்து பாதுகாப்பான முறையில வந்து நம்ம வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.